நீ இருக்கிறிய ஓலப்பட்டாயா சுமாரா இருக்கிறிய தவளை கட்டாயா மசாவா இருக்கிறிய அஞ்சு மிட்டாயா அஞ்சு மிட்டாய் நீ இருக்கிறிய ஓலப்பட்டாயா சுமாரா இருக்கிறிய தவளை கட்டாயா மசாவா இருக்கிறிய அஞ்சு மிட்டாயா அஞ்சு மிட்டாய் ஆமா ஆமா என்னடா இது ஜெய்சல் மாத்திர சைஸ்ல ஏதோ ஒண்ணு நோண்டு வருது டேய் நம்ம இனத்தை சேர்ந்தவனடா நீ டேய் வவல் குஞ்சா உங்க அம்மா வீட்டு வந்து தொலைஞ்சிட்டியா சேச்சோ உக்காரு உன் பேர் என்ன சொல்லு காலையில சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டா வாய்க்குல கைய விட போடா குட்டி குஞ்சா கைஸ் என்னடா கூண்டுக்குள்ள இருக்குன்னு பாக்குறீங்களா இது எல்லாத்துக்கும் நான் தாங்க காரணம் அது ஒண்ணும் இல்லைங்க காலைல எந்திரிச்சோடனே என் அப்பாவுக்கு ஒரு 2000 ரூபாய் வெளில போட்டேன் அவனோட ஹெட்போன்ஸையும் ரூமோட வாஷ் பேஷனை கட்டிச்சு குதிரிட்டேன் அப்புறம் ரூம் ஃபுல்லா சுத்தி ரூமை நாஸ்தி பண்ணிட்டு இருந்தேன் தாண்டா டாடி கூண்டுக்குள்ள போனி அப்படின்ட்டாங்க வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ அதுக்கப்புறம் மனசு மாறினவன் நான் குழந்தைன்னு புரிஞ்சுக்கிட்டு பிஸ்கட் கொடுக்குறேன் ஆனா எனக்கு சர்க்கஸ்ல சிங்கம் ஸ்டூல் மேல ஏறி நிக்கிற மாதிரி நில்லுன்னாங்க ஒரு வேலை சோத்துக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு என்ன சுவை என்ன சுவை ஆஹா அமுதண்டா இந்த முதலாளி பைய நம்மளுக்கு பூசணி மட்டும் தந்துட்டு அவன் பீமோ புஷ்டி அல்வாவையும் சிட்டுக்குருவி லேகத்தையும் கலைக்க முடியா வரட்டும் அவனுக்கு இருக்கு எவன்டா அது ஏன் மேலேயே கை வைக்கிறது ஓ ஆண்டி நீங்களா சரி 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 நீங்க கொஞ்சுக்குங்கோ பெண்களுக்கு எப்பவுமே நான் முக்கியத்துவம் கொடுத்துருவேன் ஆண்டி டேய் தள்ளி போடா கொஞ்சம் நிக்கிறாங்களா என்னைய கொஞ்சம் அழகா போறதுட்டாலே இதான் பிரச்சனை கொஞ்சம் சாவடிப்பீங்க ஐ டோன்ட் நோ நான் என்னப்பா அர்த்தம் எனக்கு தெரியாது அத்தனை தெரியாதுன்னு சொல்றதுதான் அவங்க லட்ச லட்சமா கொடுத்து படிக்க வைக்கிறா பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா வீரா இவன் எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியும் அந்த மீந்து போன சாம்பார் சாதத்தை நீயே சாப்பிட்றா நான் அந்த ஸ்விக்கியில பிரியாணியும் தந்தூரியும் ஆர்டர் பண்ணிருக்கோம் அதுக்கு தான் வெயிட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் என்ன தப்பா கேட்டுட்டேன் ஏன் மம்மி நாளைக்கு என்ன தலையன் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல எப்படி இருக்க முடியும் எனக்குன்னு ஒரு தனி வீடு வேணும்ல அப்படின்னு கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஓ அப்படிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ தூங்கு நாளைக்கு உனக்கு புது வீடு கட்டிடலான்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நாள் பார்த்தா இதுதான் உன்னோட புது வீடுன்னு சொல்லி நீ ஏமாத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வீடா இல்ல பாருங்கிட்டு செய்யலானே தெரியல குளியில போடுச்சு கூண்டில் அடைச்சு சொல்லுகிற உலகம் என்னைய பொறுத்து ஜெயில அடைச்சு வார சொல்லுகிற குறும்போஸ் ஐயோ இந்த பைத்தியகாரங்கிட்ட மாட்டிட்டு நான் படுற பாடு இருக்குதே என்ன மனநிலை இருக்கான்னு தெரிய மாட்டேதே பாடா படுத்துறான் டேய் சைக்கோ சண்முகம் ஆள விடுறா முடியல நான் எனிமி